ते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नमो भगवते वासुदेवाय. Can you please come a little forward? So we welcome everyone for this Sunday program. ஸோ இன்றைக்கி ஞாயிறு மாலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் வரவேற்கிறோம். So last week we were discussing that how Krishna is the source of everything. கடந்த வாரம் கிருஷ்ணர் வந்து எப்படி எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கான்றதை பார்த்தோம். Source of everyone also. எல்லாருக்கும் மூலமாகவும் அவர் இருக்கார், including Lord Vishnu. விஷ்ணு உட்பட. So that's what we were discussing last week. இதை நம்ம கடந்த வாரம் நம்ம விவாதிச்சுட்டு இருந்தோம். That in all aspects Krishna is supreme or superior even to Lord Vishnu. எல்லா விதத்திலையும் விஷ்ணுவும் உட்பட எல்லா விதத்திலையும் கிருஷ்ணன் உச்சமானவன்றதை பார்த்தோம். In name, form, attributes, qualities, pastime, in every way. அவருடைய நாமம், ரூபம், அவருடைய லீலைகள், அவருடைய உபகரணங்கள் எல்லா விதத்துலையுமே. So how Krishna's name is supreme we saw. எப்படி கிருஷ்ணனுடைய பெயர் வந்து உச்சமானதுன்றதை பார்த்தோம். And we saw how Krishna's form is supreme. கிருஷ்ணனுடைய ரூபம் வந்து எப்படி எந்த அளவுக்கு உச்சமானதுன்றதை பார்த்தோம். In scriptures it is explained in this material world. சாஸ்திரங்களில் இந்த பௌதிக உலகம் அப்படின்றது in this material world இந்த உலகத்தில் everybody is attracted and running behind this person. இந்த நபர் பின்னாடி எல்லாருமே கவர்ச்சி கொண்டு ஓடிட்டு இருக்காங்க. Who is this? யார் இது? Cupid, மன்மதன். So everybody is running behind opposite sex attraction. எல்லாருமே எதிர்பாலினத்தின் மீது கவர்ச்சி கொள்றாங்க. Not only humans, even in animal species. மனித சமுதாயத்தில் மட்டும் கிடையாது, ஈவன் மிருக சமுதாயத்திலுமே கூட. Even in bird species. பறவைகளில் கூட. So everybody is running behind Kamadeva. எல்லாருமே இந்த மன்மதன் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. But scriptures explain Krishna is more beautiful than thousands of Kamadeva. சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து ஆயிரக்கணக்கான மன்மதர்கள் விட அழகானவர். கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். So கந்தர்ப்ப கோட்டி, so crores and crores of, when in scriptures koti is mentioned, that also does not refer only to crore, it also means crores and crores. சாஸ்திரங்களை வந்து கோட்டி அப்படின்னு சொல்கிறதப்ப வெறுமனே ஒரு கோடி கிடையாது, கோடிக்கணக்கான அப்படின்னா ஏகப்பட்ட கோடி. So Krishna's beauty is compared to crores and crores of Kamadeva. இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அழகு பார்த்தீங்க அப்படின்னா காமதேவனை கம்பேர் பண்ணுறப்போ கோடிக்கணக்கான தடவை அதிகமாக இருக்குது. So and we saw also that even Krishna himself is attracted by his beauty. நம்ம பார்த்தோம் எப்படி வந்து கிருஷ்ணரே வந்து அவருடைய அழகை கொண்டு வசீகரிக்கப்படுறார் அப்படின்னு. Correct. So then we saw how in quality wise also Krishna is supreme. குணாதிசயத்தின் படியும் அவர் வந்து எப்படி உச்சமானவன்றதை பார்த்தோம். 4 qualities we saw which nobody can ever have other than Krishna. கிருஷ்ணரை தவிர வேறு யாருக்கிட்டையுமே இந்த 4 வகையான குணங்கள் இல்லை, பார்த்தோம் இல்லையா? What are those 4? Yeah, they all are madhurya, they all are sweet. எல்லாமே இனிமையானது தான். There are 4 madhuryas we saw. 4 வகையான இனிமையான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ரூப மாதுரியா, வேணு மாதுரியா, பிரேம மாதுரியா, and then லீல மாதுரியா. So everything about Krishna is beautiful. கிருஷ்ணரை பற்றி பார்க்குறப்ப எல்லாமே அழகானது தான். Not only his form, அவருடைய ரூபம் மட்டும் கிடையாது. Generally when we say that see Krishna how beautiful he is. பொதுவாக நம்ம கிருஷ்ணர் பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்காருன்னு சொல்றப்போ we say like சொல்றோம் அந்த மாதிரி. But even scriptures explain the word Krishna that itself is beautiful. சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தையே ரொம்ப அழகானது. The word Krishna contains 2 syllables, Krish and Na.
கிருஷ்ணாவை வந்து 2 சொற்களால் பார்க்கலாம். கிருஷ் அப்படி அப்புறம் ந. The term, the syllable krish refers to all attractive feature. கிருஷ் அப்படின்றதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை. And na refers to supreme bliss. ந அப்படின்னா உச்ச ஆனந்தம். So simply by saying the word Krishna, there is all attractiveness and all blissfulness. வெறுமனே கிருஷ்ணான்னு சொல்கிறப்பவே அங்கே எல்லா கவர்ச்சிகரமான விஷயமும் அங்கே இருக்குது, எல்லா அழகான விஷயமும் ரொம்ப இனிமையான சந்தோஷமான விஷயமும் அங்கே இருக்குது. When name itself has such a potency, then what to speak about his pastimes? அவருடைய நாமத்துக்கே இந்த அளவுக்கு மகிமை இருக்கிறப்போ அப்போ அவருடைய லீலைகளை பற்றி சொல்ல என்ன இருக்குது? Who will not be attracted to his pastimes? யார் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள் கேட்டு கவர்ச்சி கொள்ளாமல் இருப்பாங்க? And again scriptures mentions that just like this, சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி, just like this, இதே மாதிரி Krishna is not only attracted to his form, he is attracted to his pastime also. கிருஷ்ணன் வந்து அவர் ரூபத்தை பார்த்து அவர் கவர்ச்சி கொள்றது மட்டும் கிடையாது, அவர் அவருடைய லீலைகளை பார்த்தும் கவர்ச்சி கொள்றார். Anybody can guess what I am about to say? எதை பற்றி பேசுறேன்னு யாருக்காவது புரியுதா? Anybody? Already one person said answer. ஒருத்தர் பதில் சொல்லிட்டாரு. Yes, 2 answers are there. இரண்டாவது பதிலும் இருக்கு. Answer is Jagannath. ஜெகநாதர். Many of the South Indian people, when they see this form of Jagannath, they ask, what is this form? Completely looking different, strange. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஜெகநாதோடைய ரூபத்தை பார்க்குறப்ப என்ன ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. Strange eyes, strange hands, strange legs. கண்களும் விசித்திரமாக இருக்குது, கால்கள் கைகள் எல்லாமே விசித்திரமாக இருக்கு. But from scriptures we hear that சாஸ்திரங்கள் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, this is the form manifested by Krishna. இந்த ரூபமானது கிருஷ்ணனால தோற்றுவிக்கப்பட்டது, கிருஷ்ணர் வெளிப்படுத்தினார். When he heard his own sweet beautiful pastimes. எப்போ அவருடைய அழகான லீலைகளை கேட்குறப்ப இந்த ரூபம் வருது. Once when Krishna was hearing his own Vrindavan pastimes, then Krishna manifested this form in ecstasy. கிருஷ்ணர் வந்து அவருடைய விருந்தாவன லீலைகளை கேட்குறப்ப இந்த ரூபத்தை வெளிப்படுத்துறார். So in ecstasy, பரவசத்தில். So this is about Krishna. Everything is beautiful, everything is attractive. கிருஷ்ணர் பற்றி எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு கவர்ச்சி கொள்கிற மாதிரி இருக்கு. But there is one thing about God. ஆனால் கடவுளை பற்றி இன்னொரு விஷயம் இருக்கு. That God means he is also inconceivable. இன்னொரு விஷயம், கடவுள் அப்படின்னா அவர் வந்து நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். We cannot grasp him with our intelligence. நம்மளுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி அவரை புரிஞ்சிக்க முடியாது. So therefore in scriptures one of the name of God is given Achintya. சாஸ்திரங்களில் அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அச்சிந்தியா அப்படின்னு. Inconceivable. நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. If we have to take birth, what is the method? நாம் பிறப்பெடுக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறை? From where we all took birth? நம்ம எங்கேருந்து எல்லாரும் பிறந்தோம்? From trees, from parents, yes, from womb of our mother. நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து. But Lord, when he decides to take birth as Varaha and Nrsingadev, from where did they appear? பகவான் வந்து வராகராவோ இல்லை நரசிம்மராவோ அவதரிச்சப்போ எங்கேருந்து தோன்றினார்? From where Varaha appeared? வராகர் எங்கேருந்து தோன்றினார்? Not from ocean. From the nose of Brahma. பிரம்மாவினுடைய மூக்கிலிருந்து. And when Nrsingadev appeared, from where did he come? நரசிம்மதேவர் தூண்லேருந்து வந்தார். So completely inconceivable. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். So therefore immediately what people they say? மக்கள் என்ன சொல்லுவாங்க உடனே? Story telling. இதெல்லாம் வெறும் கதைங்க. Bedtime stories for children. குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய கதைகள் மாதிரி இருக்கு. Mythological figure. இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதையாக இருக்கு. Correct? This is what then immediately people they say. மக்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. But scriptures explain, no, these are inconceivable potency of Lord. சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாமே பகவானுடைய அச்சிந்திய சக்தி, அதாவது நம்மளால அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்தி. See, just now before this class we were singing Narasimha Stuti. நம்ம இந்த உபன்யாசத்துக்கு முன்னாடி நரசிம்ம ஸ்துதி வந்து பாடிட்டு இருந்தோம். So it has 2 phrases. 2 பதங்கள் இருந்தது. So in beginning with Namaste Narasimhaya, and then second section starts with Tava Kara Kamalavari.
நமஸ்தே நசமாயன்னு ஆரம்பிச்சது, கடைசியாக வந்து தவக்கர கமலன் ஆரம்பிச்சது. ரெண்டாவது ஆரம்பிக்கும். இரண்டாவது. ஸோ தவக்கர கமல, தவ மீன்ஸ் யோர்ஸ், தவ அப்படின்னா உங்களுடைய, கர மீன்ஸ் கரனா கரங்கள், ஹேண்ட்ஸ், கரெக்ட். தவ கர கமல, கமல மீன்ஸ் லோட்டஸ். கமல அப்படின்னா தாமரை. ஓ லார்ட், யூ ஹாவ் லோட்டஸ் லைக் ஹேண்ட்ஸ். ஓ பகவானே, உங்களுடைய கரங்கள் வந்து தாமரை போன்ற இருக்கு. ஸோ ஜென்ரலி ஹவு லோட்டஸ் வில் பி? தாமரை எந்த மாதிரி இருக்கும்? சாஃப்ட், பொதுவாக ரொம்ப மென்மையாக இருக்கும். இஸ் தேர் எனி டைம் தட் யூ டச் லோட்டஸ் அண்ட் தென் யூ பியர்ஸ் யுவர்? இருக்கு, நல்லா நடக்கும். பட் இன் லோட்டஸ் வி நெவர் கெட். ஆனால் தாமரையிலேருந்து அந்த மாதிரி நம்ம ரத்தம் வராது. பட் நவ் ஹியர் இன் தட் சாங் தவக்கர கமலா, அந்த அந்த பாடலில் தவக்கர கமலான்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் த நெக்ஸ்ட் வேர்ட் சேஸ் நகம் அத்புத ஸ்ருங்கம். அடுத்து வந்து நகம் அத்புத ஸ்ருங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன்? நகம் மீன்ஸ் நெயில்ஸ், நகம். அத்புத ஸ்ருங்கம் மீன்ஸ், அத்புத ஸ்ருங்கம்னா ஓகே, அத்புத மீன்ஸ் வண்டர்ஃபுல், ஸ்ருங்கம் மீன்ஸ் அற்புதமான, பியூட்டி. நோ, இல்லை. Every day we are singing. I just wanted to see how many of you know the meaning of Shringa. தினசரி நம்ம பாடுறோம். Automatic. Ornament. Okay. ஆபரணமா? No. இல்லை. Sanskrit Pandits. Shringa. ஸ்ருங்கானா? No. Yes, nearly. Shringa, you can see in Bhagavatam also, in many places you can see the Shringa, the term is used for sharp. ஸ்ருங்கா அப்படின்னா பொதுவாக வந்து பாகவத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூர்மையான அப்படின்னு அர்த்தம் இருக்கு. For the peak of a mountain. இப்போ ஒரு மலையினுடைய சிகரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா Shringa is used. Peak means the tip, the sharp. ஸ்ருங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது முனை ரொம்ப வந்து கூர்மையாக இருக்கும். For horns, Shringa is used. கொம்பு அப்படின்றதுக்கும் வந்து ஸ்ருங்கான் தான் அழைக்கப்படுது. Because horns are sharp. ஏன்னா அந்த கொம்புகள்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கு. Similarly here it is said Lord's nails were so sharp like chisel. அதே போல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பகவானுடைய நகம் வந்து எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குது அப்படின்னா அந்த உளி. So here you can see lotus hand with sharp chisel. தாமரை போன்ற கரங்கள், ஆனால் நகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உளி மாதிரி இருக்கு, கூர்மையாக இருக்கு. Now you imagine there is a lotus flower, all the petals are like sharp chisels. யோசிச்சு பாருங்க, இப்போ தாமரை பூ இருக்கு, அதில் இருக்கக்கூடிய இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையான ஒரு உளி மாதிரி இருக்குன்னா நினச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க. We cannot conceive. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. But that's how Lord appeared. ஆனால் இப்படி தான் வந்து பகவான் தோன்றினார். It is possible for him. பகவானால் தோன்ற முடியும். He can do anything. அவரால் எல்லாமே செய்ய முடியும். There is one of our acharya named Sri Rupa Goswami. நம்மளுடைய ஆச்சாரியர் ரூப கோஸ்வாமின்ற பேரில் இருக்கார். So he wrote a book called Padyavali. அவர் வந்து பத்யாவளி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். So in that so many verses he compiled. நிறைய பதங்களை வந்து அவர் ஒன்று சேர்த்து எழுதியிருக்கார். So in that one of the verse he speaks about the inconceivable potency of Lord. ஒரு பதத்தில் வந்து பகவானுடைய அச்சிந்திய சக்தி, அதாவது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பற்றி பேசியிருக்கார். So he is saying Ambodhi stalatam stalam jaladitam. So he says Ambodhi means ocean. அம்போதினா ஒரு கடல். If Lord desires, then he can turn Ambodhi into stalatam. He can turn ocean into barren land. பகவான் நினைச்சார் அப்படின்னா மிகப்பெரிய கடலை கூட ஒரு வறண்ட நிலமாக ஆக்கிட முடியும். On the other hand, if he desires, he can turn stalam into jaladitam. He can turn dry land into ocean also. அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா, அவர் நினைச்சார் அப்படின்னா அவர் வந்து வறண்ட நிலத்தை கூட ஒரு கடல் மாதிரி உருவாக்க முடியும். Dhuli lava shailatam shailo mrit kanatam. Dhuli means small particle, dust, some dust. தூளினா ஒரு சின்ன தூசி மாதிரி. If Lord desires, he can make that small dust into shailatam, means big mountain. பகவான் ஆசைப்பட்டார் அப்படின்னா சின்ன தூசியை வந்து மிகப்பெரிய மலை போல ஆக்க முடியும். And similarly, if he desires, shailo mrit kanatam. If he desires, he can make big mountain into small dust.
அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா மிகப்பெரிய மலையை கூட சின்ன தூசி ஆக்கிட முடியும். That's what we saw in Govardhan Leela. அதுதான் நம்ம பார்த்தோம் கோவர்தன் லீலையில். 7 years old boy lifting that Govardhan mountain and carrying it for 7 days. 7 வயசு சிறுவன் அவர் வந்து கோவர்தன மலையை தூக்கி எத்தனை நாள் வச்சிருந்தார்? 7 நாள். So people, they say mythology. மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்க அப்படின்னு. Because they don't know the inconceivable potency of Lord. ஏன்னா அவங்களுக்கு பகவானுடைய அச்சிந்திய சக்தியை பற்றி தெரியல. So Rupa Goswami continues, Trinam kulishatam vajram trinakshiнаtam. That means if Lord wants, he can turn small grass into thunderbolt. பகவான் விருப்பப்பட்டார் அப்படின்னா சின்ன புல்லை கூட அவர் வந்து ஒரு இடி மாதிரி ஆக்க முடியும். Okay. Anybody thunderbolt, vajrayudam. வஜ்ராயுதம். Anybody remembers any incident where Lord turns small grass into thunderbolt? இங்கே ஞாபகம் இருக்கா எங்கே வந்து சின்ன ஒரு புல்லை வந்து பகவான் வந்து வஜ்ராயுதமாக பயன்படுத்துகிறாருன்னு? Yes, Ramayana it is there. ராமாயணத்தில் இருக்கு. To whom? Indra's son, to chase him away. இந்திரனுடைய மகனை விரட்டுறதுக்காக. And then Padmanabha was mentioning Balaram. பலராமர். To kill whom? யாரை கொல்றதுக்கு? Romaharshanar. ரோமஹர்ஷனை He just picked a small grass and then threw on him. Person died. சின்ன ஒரு புல்லை எடுத்து அந்த ரோமஹர்ஷன் மேலே போட்டப்போ அவன் அந்த அசுரன் இறந்துட்டான். So கொன்னுட்டார். So similarly, he is explaining Vaghni Shitalatam Himam Dahanatam. If Lord wants, he can turn big fire into cooling snow. பகவான் நினைச்சார் அப்படின்னா எரிஞ்சு கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை கூட அவர் வந்து ஒரு பனி மாதிரி ஆக்கிட முடியும். And he can turn snow into fire also. பனியை வந்து மறுபடியும் நெருப்பாகவும் ஆக்க முடியும் அவரால். Similarly, when Lord desires ayati yes echaya leela, whatever for his pastimes he desires, he can do anything. அவருடைய லீலைக்காக இதெல்லாம் விருப்பப்படுறாரோ அவரால் எல்லாமே செய்ய முடியும். This is the inconceivable potency of Supreme Lord. இதுதான் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அச்சிந்திய சக்தி, நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சக்தி. After mentioning this, இதை சொன்னதுக்கு அப்புறம் Acharyas are actually giving little more details about this verse. ஆச்சாரியர்கள் வந்து இது இன்னும் சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. They are saying actually these inconceivable potencies, they are referring to other Vishnu avatars of Krishna. இந்த அச்சிந்திய சக்தி எல்லாமே விஷ்ணுனுடைய மற்ற அவதாரங்களை கிட்ட இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. When Krishna wants to perform inconceivable potency pastimes, கிருஷ்ணர் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த லீலைகளை பண்றப்போ it is much more bewildering. அது இன்னும் குழம்பக்கூடியதா இருக்கு. He takes birth. அவர் பிறப்பெடுக்கிறார். He is crying. அலறார். Last week we were at the end of the class we were discussing, he is running in fear out of mother. தாய்க்கு பயந்துட்டு ஓடுறார். These are much more inconceivable for people. இதெல்லாம் இன்னும் மக்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். And especially when Krishna, generally we say Krishna, why he appeared in this world? பொதுவா கிருஷ்ணர் வந்து இப்போ எதுக்காக அவதரிக்கிறார் நம்ம சொல்லுவோம். What is the reason for Krishna's appearance? கிருஷ்ணர் அவதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? Yada yada hi dharmasya glanir bhavati bharata abhyutanam adharmasya tadatmanam shrujamyaham. Whenever there is decline in religion, when irreligious activities they rise, then immediately I appear to establish dharma. This is what Krishna says in Bhagavad Gita. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றார், எங்கும் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஓங்குதோ அங்க நான் வந்து தர்மத்தை காக்கிறதுக்காக வரேன்னு சொல்றார். But that same Krishna, when he is stealing, அதே கிருஷ்ணர் திருடுறப்போ, when he is lying, பொய் சொல்றப்போ, when he is asking others to lie, மற்றவங்கள பொய் சொல்றப்போ, whom did he ask to lie? யாரை வந்து அவர் பொய் சொல்ல சொன்னார்? யுதிஷ்டிரா, தர்மராஜரே பொய் சொல்றார். who never spoke lie in his life. யார் வந்து வாழ்க்கையில் அவர் பொய்யே சொன்னதில்லை தர்மராஜர். That person Krishna made him to speak lie. அந்த நபரை வந்து கிருஷ்ணர் வந்து பொய் சொல்ல சொன்னாருங்க. Then how that is dharmic? அது எப்படி தர்மமானவும்? You are saying Krishna came to establish dharma, but see his activity. நீங்க சொல்றீங்க கிருஷ்ணர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வராருன்னு, பட் என்ன செய்றார் பாருங்க. Is it dharmic activity? அது வந்து தர்ம ரீதியான செயல் அது? No. இல்ல. What do you think? Is it dharmic or adharmic? தர்மமா இல்ல அதர்மமா சொல்லுங்க நீங்களே. Dharmic only. தர்மிக் தானா? Why?
ஏன்? It's for dharma. But still telling lie is wrong. ஆனால் பொய் சொல்கிறது தப்பாச்சு. If you read Mahabharata, you can see after Yudhishthira said that lie, his chariot came down. நீ மகாபாரதத்தில் பார்க்கலாம், யுதிஷ்டர் வந்து பொய் சொல்கிறப்ப அவருடைய ரதம் வந்து கீழே இறங்குது. Till that time in his life, his chariot never touched the ground. அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரதம் வந்து இந்த நிலத்தை தொடர்றது கிடையாது. But after he said lie, his chariot came down. ஆனால் அந்த பொய் சொன்னதுக்கப்புறம் அவருடைய ரதம் கீழே பூமியில் பட்டுருச்சு. Then how it is dharmic? அப்போ அது வந்து எப்படி தர்மமாகும்? That's wrong. தப்பு தானே அது. Krishna made Arjuna to kill his own relatives. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கொல்ல சொல்கிறார். Correct? Because we can see in Bhagavad Gita, Arjuna is mentioning in opposite army, my uncles are there, my brothers are there, my grandfathers are there, my teachers are there. பகவத்கீதை படிக்கிறப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா, அர்ஜுனன் சொல்கிறான், எதிரில் பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய மாமா இருக்காங்க, என்னுடைய சகோதரர்கள் இருக்காங்க, என்னுடைய தாத்தா இருக்கார், என்னுடைய ஆசிரியர் இருக்கார். So Arjuna is saying, I cannot fight, I cannot kill them. இவங்கெல்லாம் என்னால் கொல்ல முடியாதுன்னு சொல்கிறார் அர்ஜுனன். But what Krishna did? ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார்? Brainwashed Arjuna. அர்ஜுனன் வந்து மூளை செலவு பண்ணிடுறார். And made him to fight at the end. இறுதியில் போர் புரிய வைக்கிறார். And Arjuna killed everybody. அர்ஜுனன் எல்லாத்தையும் கொன்னுட்டான். So then how it is again dharmic? அப்புறம் அதுவும் எப்படி தர்மமாகும்? See how Krishna is so bad. கிருஷ்ணர் பாருங்க எந்த அளவுக்கு தவறாக இருக்கார் பாருங்க. Is it not? அப்படியா? We are teaching our kids, be respectful to your elders. நாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம், பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லித்தரோம். Will we allow our children to beat some elder? நம்ம வந்து நம்ம குழந்தைகளை அவங்க வயதில் முதிர்ந்தவர்களை வந்து நம்ம அடிக்க சொல்லுவோமா? Will we allow them to beat? நம்ம அடிக்க சொல்லுவோமா என்ன? But here Krishna is asking to kill. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? மூத்தவங்களை கொல்ல சொல்கிறார். Therefore Krishna is bad. அதனால தான் கிருஷ்ணர் தப்பு. He is telling lies, he made others to tell lies. அவரும் பொய் சொல்றார், மற்றவங்களையும் பொய் சொல்றார். He is a violent person. His whole life he is killing people. வாழ்க்கை முழுக்க அவர் கொலை பண்ணிட்டே இருக்கார். And he is making Arjuna to kill also. அர்ஜுனையும் கொலை செய்ய வைக்கிறார். And you are saying he came to establish dharma. நீங்க சொல்றீங்க தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வராருன்னு. And in Mahabharata war, throughout that war you can see every day he was breaking dharma. ஆனால் மகாபாரத போரில் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் அவர் வந்து தர்மத்தை கடைபிடிக்கல. How many instances are there? எத்தனை உதாரணங்கள் இருக்கு? Killing of Jayadratha, ஜெயத்ரதனை வதம் பண்றது. Killing of Karna, கர்ணனை வதம் பண்றது. See Karna, how good personality he is. பாருங்க கர்ணன் எந்த அளவுக்கு நற்குணங்கள் படைத்தவன். Generous charity he does in his life. தாராளமா வந்து தானங்கள் பண்றான் வாழ்க்கையில. In Tamil they say கொடுத்து சிவந்த கரங்கள். So Karna's hands are so reddish that every time he is giving in charity something, so his hands become so reddish. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கர்ணனுடைய கரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிகப்பா இருக்கு. காரணம் வந்து அவன் தினசரி அவன் வந்து தானங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம But what Krishna did? கிருஷ்ணன் என்ன பண்றார்? When Karna was not even on his chariot, when he was down, he asked Arjuna to shoot shot at him. கர்ணன் வந்து ரதத்தில் கூட கிடையாது, அவன் ரதத்துக்கு கீழே இருக்கான். அந்த தருணத்தில் வந்து அர்ஜுனனை வந்து அவனை கொல்ல சொல்றாரு. Like this, how many adharmic things he did in his life? இந்த மாதிரி எத்தனை அதர்ம ரீதியான செயல்களை செய்ய வைக்கிறார். Therefore Krishna is bad. அதனால கிருஷ்ணர் தப்பானவர். You simply say no, but I am putting all the reasons in front of you why Krishna is bad. நீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா கிருஷ்ணரை வந்து தப்பானவன்றதுக்கு நான் ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிட்டு இருக்கேனே. Sentimentally you can say no. நீங்க மன எழுச்சியில வந்து நீங்க இல்லைன்னு சொல்லலாம். Everything is sin. Whatever God does, it is dharmic. கடவுள் செய்யறது எல்லாமே தர்மம் தான் அப்படின்றாங்க. What is this? So then I can say that I am God and then I can do any nonsense. அப்போ நான் கூட சொல்லலாமே நானும் கடவுள் தான், நானும் எந்த விதமான அபத்தமான செயலும் செய்யலாமே. So point is, yes, what Mataji was saying is correct. All these things whatever Krishna did, there is nothing wrong. மாதாஜி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிருஷ்ண செஞ்ச எந்த செயலுமே தவறு கிடையாது. Problem with us is we don't know the answer for it. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா
நம்மளுக்கு இதுக்கான பதில்கள் தெரியல. நம்மளுக்கு Answer is there. பதில்கள் இருக்கு, We don't know. நம்மளுக்கு அது தெரியல. Therefore, when somebody puts forward some question like this, then we also start thinking, yes, correct. Krishna is really bad person. நம்மளுக்கு பதில் தெரியாதனால தான் நம்மளுக்கு முன்னாடி சில பேர் வந்து இந்த மாதிரி காரணங்களை சொல்லி கிருஷ்ணர் தப்பானவன்னு சொல்கிறப்போ நம்மளும் யோசிக்கிறோம், ஆமாம் ஒருவேளை கிருஷ்ணர் தப்பாக இருப்பாருன்னு. Speciality of Krishna is he is also acting like such a bad person. இதில் கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருமே வந்து அந்த மாதிரி தான் நடந்துக்கிறார், தவறா நடந்துக்கிற மாதிரி நடிக்கிறார். So perfectly he is acting. ரொம்ப பக்குவமா அந்த அளவுக்கு சரியா நடிக்கிறார். Therefore everybody is bewildered. அதனால தான் வந்து எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. Bhagavatam there is a verse saying, ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு பதம் சொல்லுது. In the first canto of Bhagavatam itself it is mentioned. பாகவத்தினுடைய முதல் காண்டத்திலேயே இது குறிக்கப்பட்டிருக்கு. கிருத்தவான் கில கர்மாணி சஹராமேன கேசவ அதிமர்த்தியானி பகவான் கூட கபட மானுஷः. So Krishna with his brother Balaram they came here. கிருஷ்ணர் அவருடைய சகோதரனான பலராம கூட வராங்க இந்த உலகத்துக்கு. அதிமர்த்தியானி பகவான் he performs amazing tasks. ரொம்ப அற்புதமான செயல்களை புரியுறாங்க. But here thing is கூட கபட மானுஷः. He is showing himself like a normal human being. ஆனா அவர் வந்து தன்னை வந்து ஒரு சாதாரண மனிதன் போல காட்டிக்கிறாங்க. So when he has apparently taken birth like some human being, ஒரு சாதாரண மனிதன் போல பிறப்பெடுக்கிறப்போ, and some apparently like some normal human being, he is crying, he is in fear, he is doing some activities, சாதாரண குழந்தை போல அலறப்ப சில செயல்களை புரியறப்ப everybody is bewildered. எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. Not only humans, மனிதர்கள் மட்டும் கிடையாது, demigods are confused. தேவர்களே குழம்பி போயிடுறாங்க. Shiva is bewildered. சிவபெருமான் குழம்பி போயிடுறார். Indra is bewildered. இந்திரன் குழம்பி போயிடுறார். Brahma with his 4 heads he is bewildered. பிரம்மதேவர் வந்து 4 தலைகள் இருந்தாலுமே அவரும் குழம்பி போயிடுறார். In 4 heads he has 4 brains. 4 தலைகள்ல 4 மூளை இருக்கு அவருக்கு. With that 4 brains he is not able to understand the inconceivable potency of Lord. 4 மூளைகளை வச்சுக்கிட்டு பிரம்மாவால பகவானுடைய அச்சிந்திய சக்தியை புரிஞ்சிக்க முடியல. Then what to speak of us with 1 brain which is also only half working. அப்போ நம்மளை பற்றி சொல்ல என்ன இருக்கு, நம்ம கிட்ட ஒரு மூளை தான் இருக்கு, அதுலேயும் பாதி வேலை செய்ய மாட்டேங்குது. When Brahma saw Krishna eating curd rice in left hand, பிரம்மதேவர் வந்து பார்க்குறாரு கிருஷ்ணர் வந்து இடது கையில் அந்த தயிர் சாதம் சாப்பிட்றப்போ, he is thinking how can he be God? அவர் எப்படிங்க கடவுளாக இருக்க முடியும்னு யோசிக்கிறார் அவர். Even for my son, our sons, we are teaching you should eat with right hand. நம்ம குழந்தைக்கு கூட நம்ம வந்து வலது கையில் சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்போம். Left hand is for some other purposes. இடது கை வந்து வேற விஷயத்துக்காக இருக்கு அப்படி. For that only you should use left hand. அதுக்கு மட்டும் தான் இடது கையை பயன்படுத்தணும்னு. For eating you should use right hand only. சாப்பிடுறதுக்கு வலது கை மட்டும் தான் பயன்படுத்தணும். And you should wash your hand before eating. சாப்பிடுறதுக்கு முன்னாடி உங்க கைகளை அலம்பணும். And these are muchi, suchi, there are so many things. சுத்தம் அசுத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. You should not take from others contaminated plate, others plate. மற்றவங்க சாப்பிட்ட தட்டில இருந்து அந்த எச்சைகள் நம்ம எடுக்கக்கூடாது. But in Krishna Lila we are seeing Krishna and other gopas they are snatching from the mouth of other gopas. கிருஷ்ண லீலைகளை பார்க்கலாம். கோபர்கள்லாம் வந்து கிருஷ்ணோட வாயிலிருந்து மற்ற கோபர்கள்லாம் மற்ற கோபர்கள் இருக்கிற வாயிலிருந்து எடுத்து பிடிங்கி சாப்பிடுறாங்க. Not from plates, from their mouth directly they are taking out and eating. தட்டில இருந்து கிடையாது, அவங்களுடைய வாயிலிருந்து பிடிங்கி சாப்பிடுறாங்க. And those are who are they are friends of this boy Krishna. அவங்களாம் யாரு? கிருஷ்ணனுடைய நண்பர்கள். And how can he be God? அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? So who is bewildered like this? யார் இந்த மாதிரி குழம்பி போயிருக்காங்க? பிரம்மதேவர். Even with 4 heads. 4 மூளைகள் கொண்டு. What to speak of 4-headed Brahma? There are 100-headed Brahma, 1000-headed Brahma, 10,000-headed Brahmas are also there. 4 தலை கொண்ட பிரம்மாவை பற்றி சொல்ல என்ன இருக்கு? 100 தலை, 1000 தலை, இந்த மாதிரி தலைகள் கொண்ட பிரம்மாக்களும் இருக்காங்க. Those Brahma they are also bewildered when they see the pastimes of Krishna. அந்த பிரம்மாக்களுமே கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்க்குறப்ப அவங்க குழம்பி போயிடுறாங்க. So therefore we have to understand from scriptural view when Krishna himself or acharyas themselves when they explain about these pastimes we have to hear from them. அதனால தான் சாஸ்திரங்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் அவங்க வந்து சாஸ்திரங்களை கொடுக்கப்படுறத விளக்கறப்ப அதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியும். So last week at the end of the class when I mentioned that this week we will see about the birth of Krishna because Janmashtami is coming. ஜன்மாஷ்டமி வரனால நம்ம கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி பார்க்கலாம் நம்ம கடந்த வாரம் சொல்லியிருந்தோம். But after the class few devotees actually asked me,
சில பக்தர்கள் அதுக்கப்புறம் அந்த கடந்த வகுப்புக்கு அப்புறம் கேட்டாங்க, So before going to the birth of Krishna, கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி can you answer these questions? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்களேன். What are those questions? எந்த கேள்விகள்? Why Krishna forced Arjuna to kill? ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து கொல்றதுக்கு வற்புறுத்தினார்? Why Krishna made Yudhishthira to lie? ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டரை பொய் சொல்ல சொல்றார்? Because last week we were discussing that how Krishna can be immoral, correct? கடந்த வாரம் பார்த்தோம் எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ஒழுக்கம் கெட்டவராக இருக்க முடியும் அப்படின்னு. He cannot be. கண்டிப்பாக முடியாது. And we discussed that. அதை நம்ம பற்றி So விவாதிச்சோம். similarly they were asking, please answer these other questions also, because when people ask us, we need to answer them. நம்ம இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா மக்கள் வெளியே போய் நம்ம மக்களை பார்க்குறப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்குறப்ப இதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். Is it not? ஆமாவா இல்லையா? Krishna himself in Bhagavad Gita, he says, Janma karma chame divyam evam yoveti tattvataha tyaktva deham punarjanma naiti mameti sorjana. Oh Arjuna, whoever understands my transcendental birth and activities, they come back to me. They don't take birth again in this material world. கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில், ஓ அர்ஜுனா, யார் வந்து என்னுடைய திவ்யமான தோற்றம் என்னுடைய செயல்களை வந்து உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் பிறவி எடுக்க தேவையில்லை, என்கிட்ட வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. So by knowing answer for these questions, what is going to happen? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன ஆக போகுது? What is going to happen? We all will be liberated. நம்ம எல்லாமே மோட்சம் அடைவோம். We all will go back to Krishna. நம்ம எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட போக முடியும். But if we don't know the answer, அப்போ நம்மளுக்கு பதில் தெரியல அப்படின்னா what will happen? என்ன ஆகும்? We will be simply blaming Krishna. வெறுமனே கிருஷ்ணரை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். Left, right, center, in whatever way we will be blaming Krishna. இடது பக்கம் வலது பக்கம்னு திரும்பின பக்கம் எல்லாம் நம்ம வந்து கிருஷ்ணரை குறை சொல்லிட்டே இருப்போம். This is bad, that is bad, how can he do this, how can he do that, how can he be God? இது தப்பு அது தப்பு, அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும், இந்த மாதிரி. See, we saw the term Krishna itself is all attractive, correct? நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் என்ற வார்த்தைக்கான அர்த்தமே வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர்னு. If somebody is bad, can he be all attractive? இப்போ யாராவது தப்பு செய்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாரையும் கவரக்கூடிய நபராக இருக்க முடியுமா? If somebody is bad, will we be attracted to him? நம்ம யாராவது தப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து கெட்டவனா இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து அவங்க மேலே கவர்ச்சி கொள்ளுவோமா? Kaliyuga, it is happening unfortunately. துரதிருஷ்டவசமாக கலியுகத்தில் நடந்துகிட்டு இருக்காது கூட. We are at, anyway, I don't want to go to the topic. So, but for example, let me ask, if there is some national leader, one hand, and on the other hand you have Hitler, whom you will automatically love? இப்போ ஒரு பக்கம் தேசிய தலைவர் இருக்கார், இன்னொரு பக்கம் ஹிட்லர் இருக்கார், நீங்கள் யாரை வந்து உண்மையிலேயே விரும்புவீங்க? Who you will be attracted to? யார்கிட்ட நீங்கள் கவர்ச்சி கொள்ளுவீங்க? Generally I am asking, don't again bring Kaliyuga inside. கலியுகம் மறுபடியும் சொல்ல கொண்டு வராங்க, பொதுவாக கேட்குறேன் நான். Correct? Whoever is good, we will be attracted to them. யார் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்க மீது நம்ம கவர்ச்சி கொள்வோம். So similarly, Shastra is explaining when Krishna is all attractive means, then how can he be bad in first of all? அதே போல தான் இப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் எப்படி தப்பாக நடந்துக்க முடியும், அவர் எப்படி கெட்டவராக இருக்க முடியும்? Correct? This is one first answer. இது வந்து முதல் பதில். Second thing. ரெண்டாவது விஷயம். Now who decides what is good, what is bad? யார் வந்து இது சரி இது தப்புன்றதை யார் நிர்ணயிக்கிறது? You are saying lying is bad. நீங்க சொல்றீங்க பொய் சொல்றது தப்புன்னு. You are saying killing is bad. நீங்க சொல்றீங்க கொலை செய்யறது தப்புன்னு. But who decides that? இதை வந்து யார் தீர்மானிக்கிறது? Who decides what is right, what is wrong? எது சரி எது தப்புன்றதை யார் தீர்மானிக்கிறது? Who decides what is dharma, what is adharma? தர்மம் எது அதர்மம் எதுன்றதை யார் தீர்மானிக்கிறது? By voting can we decide? ஓட்டு போட்டு நம்ம தீர்மானிக்க முடியுமா? 2 + 2 = 5. 2 2 5. 2 2 கூட்டினா 5. 2 2 கூட்டினா 5. So now vote. எத்தனை பேர் கை தூக்குங்க யாராவது. So for example, let us take 80% of the people in this hall, you are raising hand for 2 + 2 = 5. உதாரணத்துக்கு இப்போ இந்த அறையில் இருக்கக்கூடிய 80% மக்கள் வந்து 2 2 கூட்டினா 5ன்னு சொல்லிட்டு நீங்கள் கை தூக்குறீங்க வச்சுக்கலாம். So will it become true? அப்போ அது உண்மையாயிடுமா? No. கண்டிப்பாக ஆகாது. Correct? Just simply by voting it will not.
வெறுமனே ஓட்டு போடுறது மூலிமா Simply by we deciding something, it will not. நாம் தீர்மானிக்கிறது மூலிமா அது சரியாயிட்டாது. Meat eating is right or wrong? மாமிசம் சாப்பிட்றது சரியா தப்பா? Absolutely wrong, you are saying, but statistics are saying 77% of the population in India, they are eating meat. நீங்கள் சொல்கிறீங்க முழுவதும் தப்புன்னு. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்தியாவில் 77% மக்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லப்படுது. That means they are thinking right. அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் சரின்னு தான் நினைக்கிறாங்க. Abortion is right or wrong? கருக்கலைப்புன்றது வந்து சரியா தப்பா? You are saying wrong. நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. But entire world it is allowed to do abortion. மொத்த உலகத்துலேயுமே இது செய்யறதுக்கான அனுமதி இருக்கு. Divorce is right or wrong? விவாகரத்துன்றது சரியா தப்பா? That is based on husband and wife. அது வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதுங்க. See, we cannot decide something. நாம் எதுவுமே தீர்மானிக்க முடியாது. When we decide things, it will be changing always. நாம் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும் அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கு. Few years back abortion was wrong. சில வருடங்களுக்கு முன்பு கருக்கலைப்புன்றது தவறு. Even in animal species there is no abortion. ஒரு மிருக வகைகளில் கூட பார்க்கலாம், அங்கே வந்து இந்த கருக்கலைப்புலாம் கிடையாது. There is no divorce. அங்கே விவாகரத்து கிடையாது. You can say there is no marriage also. அங்கே நீங்கள் திருமணமே பண்ணிக்கலாம் கூட நீங்கள் சொல்லலாம் அவங்க. But the thing is, when we decide something dharmic, adharmic, then it will always change. நாம் வந்து தர்மம் இது அதர்மம் சொல்லிட்டு நாம் தீர்மானிச்சுட்டு இருந்தோம்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம். So therefore Yamaraja in Bhagavatam 6th canto he says, அதனால தான் யமராஜர் பாகவத்தில் 6ஆம் கண்டத்தில் சொல்றார், தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். So he says whatever Bhagavan sets, this is dharma, this is adharma, that is correct. பகவான் வந்து இது தர்மம் இது அதர்மம்னு சொல்றாருன்னா அப்போ அதுதான் சரி. Na vai vidur rishayo napi devaha, not even rishis can decide which is dharma which is adharma. ரிஷிகள் முனிவர்கள் இவங்க கூட இது தர்மம் அதர்மம்ன்றதை தீர்மானிக்க முடியாது. Napi deva, not even demigods. தேவர்கள் கூட தீர்மானிக்க முடியாது. Na siddha mukhya, not the chief of siddhas. சித்தர்கள்லயே உயர்ந்தவர்கள் அவங்க கூட பண்ண முடியாது. Asura manushya kutonu vidyadara charanadya, then what to speak of asuras and human beings? இப்படி இருக்கிறப்போ அசுரர்கள் இல்ல சாதாரண மனிதர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? But what we are doing, we human beings, we are saying Krishna is wrong, Krishna is adharmic. நாம என்ன சொல்றோம், கிருஷ்ணர் வந்து அதர்மமானவர் அப்படின்னு. From this verse we understand Krishna is above dharma and adharma, because he is the one establishing what is right, what is wrong. இந்த பதத்தின் படி கிருஷ்ணர் வந்து தர்மம் அதர்மத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் தான் தீர்மானிக்கிறார் இது தர்மம் அதர்மம் அப்படின்றது. So then whatever he does, it would be right. அப்போ அவர் எதெல்லாம் செய்கிறாரோ அது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். And there will be reasoning behind that. அதற்கு பின்னாடி காரணங்களும் கண்டிப்பாக இருக்கும். Without reasoning, without dharmic principle, Krishna will not do anything. தர்ம கொள்கைகள் இல்லாமல் கண்டிப்பாக கிருஷ்ணர் எதுவுமே செய்ய போகிறது. So when people blame Krishna for brainwashing Arjuna, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து மூளை செலவு செய்ததுக்கு குற்றம் சொல்கிறப்போ many people they are thinking this is wrong. நிறைய பேருக்கு தெரியும் இது தப்புன்னு, நிறைய பேர் நினைக்கிறாங்க இது தப்புன்னு. So for them I give one small example. அவங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். In their neighbor house, அவங்க அக்கம் பக்கத்தில் there is one father who is a police officer. அந்த அக்கம் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார். Big police officer. மிகப்பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கார். And his son is number 1 criminal. அவருடைய மகன் வந்து ரொம்ப நம்பர் 1 குற்றம் செய்கிறவராக இருக்கார். He does all bad activities. எல்லா கெட்ட செயல்களையும் செய்கிறார். Stealing, திருடுறார், abducting others' wives, மற்றவர்களுடைய மனைவிகளை வந்து அபகரிக்கிறார். taking others' properties, மற்றவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார். So bad he is behaving. இந்த மாதிரி ரொம்ப கெட்ட விஷயத்துக்கு தப்பாக நடந்துக்கிறார். So now what do you expect the father to do? அப்போ அந்த தந்தை வந்து என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? Arresta. Own son. சொந்த மகனாச்சே. Own son. How can you say arrest him? சொந்த மகனை நீங்கள் வந்து எப்படி கைது பண்ண சொல்லுவீங்க? Everybody is equal before law, but his own son, father, no, he should have feeling for his son.
சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம்னு சொல்கிறாரு அவர். ஆனால் எப்படி தந்தையாக இருக்காரே, மகனை காப்பாற்றணுமே. So now how many reasons we are giving for the father not to protect the son? இப்போ பாருங்கள், அந்த மகனை வந்து கூடாதுன்றதுக்காக நம்ம எவ்வளோ காரணங்களை சொல்கிறோம். Correct? இல்லையா? If you are in that place, what you will advise the father to do? நீங்கள் அந்த சமயத்தில் அங்கே இருந்தீங்கன்னா அந்த தந்தைக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண சொல்லுவீங்க? Arrest him. உடனே கைது பண்ணு. Give him punishment. அவனுக்கு வந்து தண்டனை கொடு. And same thing Krishna is doing. கிருஷ்ணன் அதை தான் பண்ணுறார். Arjuna on the opposite side, whoever is standing, they all are adharmic people. அர்ஜுனனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அதர்மம் செய்தவர்களாக இருக்காங்க. They stole their kingdom. அவங்க ராஜ்யத்தை பறிச்சிட்டாங்க. They sent them from the kingdom away, chased them. அந்த ராஜ்யத்திலிருந்து துரத்திட்டாங்க. Go to forest. நீங்கள் காட்டுக்கு போன்னு துரத்திட்டாங்க. 13 years. 13 வருடம். And then one more year you should be incognito. அதில் ஒரு வருஷம் வந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாக வாழணும்னு சொல்கிறாங்க. If we find out you people in that 1 year, then again 13 more years. அந்த ஒரு வருஷத்தில் உங்களை யாராவது நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 13 வருஷம் நீங்கள் அந்த மாதிரி வனவாசம் இருக்கணும்னு then again one more incognito. அதே மாதிரி அதுலேயும் ஒரு வருஷம் நீங்கள் தலைமறைவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. But when Pandavas, they survived all those 14 years, and when they came back, Kauravas, they were not ready to give any kingdom back. இதே மாதிரி 14 வருஷம் முடிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வந்தப்போ கௌரவர்கள் வந்து ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கல. Pandavas were asking, give us at least 5 pieces of land. பாண்டவர்கள் கேட்குறாங்க, சும்மா ஒரு 5 நிலம் 5 ஊர் கொடுங்களான்னு கேட்குறாங்க. You know what Duryodhana replied? துரியோதனன் என்ன சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு பதில்? குண்டூசிக்கான இடம் கூட தரமாட்டேன். Not even a land how much a needle can pierce. ஒரு ஊசி வந்து நிலத்தில் எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணும். I will not give even that. அந்த அளவு கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் துரியோதனன். Abducted their wife. அவங்களுடைய மனைவியை அபகரிக்கிறாங்க. When they were in Vanaravata forest, Duryodhana very nicely arranged a beautiful palace for them. காட்டில் வந்து அவங்க இருந்தப்போ துரியோதனன் வந்து ரொம்ப அழகான ஒரு மாளிகை கட்டி கொடுத்தான். Lac, made of lac. அரக்கு மாளிகை. For what? எதுக்காக? Special gift. To burn them alive. உயிரோட எரிச்சு கொள்றதுக்காக. So these many atrocities the opposite party have done. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டுழியங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க பண்றாங்க. And now Arjuna is the police. He is a Kshatriya, warrior. அர்ஜுனன் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி, வந்து ஒரு போர் வீரன். So whoever stands in front of him for dharma, he has to fight. அவனுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ தர்மத்துக்காக அவன் போர் புரிஞ்சுதான் ஆகணும். That's what Krishna advised him. அதுதான் கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துறார். So when you advise your neighbor, it is not wrong, but when Krishna advises Arjuna, that is wrong. நீங்க வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அறிவுரை கொடுத்தா தப்பு இல்லை, ஆனா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு அறிவுரை கொடுத்தா தப்பா? What is this? எப்படி ஏத்துக்கிறது? So then this one thing we saw. Then second thing, in that war also we saw so many things Krishna did. Injusticely he killed Jayadratha. ஜெயதரனை வந்து தர்மத்துக்கு புறம்பா கொன்னார். And killed Karna injusticely. அதே மாதிரி கர்ணனையும் வந்து தர்மத்துக்கு புறம்பா கொன்னார். What a great character Karna is. கர்ணனுடைய குணம் எந்த அளவுக்கு உயர்ந்த குணம். How many of you have heard about Karna? கர்ணனை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? At least many of the elderly people you will raise hand, I hope so. நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் வயதானவர்கள் மூத்தவங்கலாம் கை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். So whoever raised hand, from where you heard? யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ நீங்க எங்க யார்ட்ட இருந்து கேட்டீங்க? மகாபாரதம். கர்ணன் மூவி, கரெக்ட்? கர்ணன் அப்படின்ற படம் மூலியமா. Who acted in that movie? அந்த படத்தில் யார் நடிச்சார்? சிவாஜி கணேசன். So after seeing that movie, how much impact we have on Karna? அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கர்ணன் மேல எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு? Literally by seeing the climax, everybody will be crying. அந்த படத்தினுடைய இறுதி காட்சியை பார்க்குறப்ப மக்கள் எல்லாமே அழுதாங்க. Whoever has seen the movie, they will know that is Karna and this is
Krishna. யாரெல்லாம் படம் பார்த்துருக்கீங்களோ தெரியும், அவர் கர்ணர், இவர் கிருஷ்ணர். Karna, what a great personality is. Throughout his life, whoever asked anything, he was giving charity. கர்ணன் எந்த அளவுக்கு சிறந்த நபராக இருக்கார் பாருங்க. வாழ்க்கையில் யாரெல்லாம் கேட்குறாங்களோ இல்லைன்னு சொல்லாமல் அவர் தானம் கொடுத்தார். The armor what he had on his body, he had right from the birth. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கவச்சமானது அவருடைய பிறப்பிலிருந்தே அந்த கவச்சம் அவங்ககிட்ட இருக்கு. Even that armor, when Indra came in the form of a Brahmana and asked, Karna gave it. இந்திரன் வந்து பிராமண ரூபத்தில் வந்து கர்ணன் கிட்ட அந்த கவச்சத்தை கேட்டப்ப கூட கர்ணன் வந்து தயாளம் கொண்டு கொடுத்தாரு. Whatever whoever asked, Karna gave. யார் கேட்டாலும் கர்ணன் வந்து கொடுத்துறாரு. And it is so bad that this Krishna, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு கெட்டவர் அப்படின்னா, at the end, just before Karna dying, Krishna also disguised in the form of a Brahmana came and begged. கர்ணன் சாகர தருணத்தில் கூட கிருஷ்ணர் வந்து ஒரு பிராமண ரூபத்தில் வந்துட்டு அவர்கிட்ட யாசிக்கிறார், give me all your pious credits from charity. நீங்கள் வந்து தானம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா புண்ணியத்தையும் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாரு. Because then only Karna will die. ஏன்னா அப்போ தான் வந்து கர்ணன் சாக முடியும். This is what we have seen in the movie, correct? இதை நம்ம படத்தில் பார்த்தோம். And song also is there, background. பின்னணியில் வந்து இசை ரொம்ப பாடல் இருக்கு. வஞ்சகன் கண்ணனடா Karna. So Karna is so great and this Krishna is Vanchagan, is so bad. கர்ணன் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்த நபராக இருக்கார். இந்த கிருஷ்ணன் கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சகனாக இருக்கார். But sorry sir. மன்னிக்கணும். Krishna is not bad. கிருஷ்ணர் கெட்டவர் கிடையாது. Director is bad. அந்த இயக்குனர் தான் தப்பானவர். Because if you read Mahabharata, ஏன்னா நீங்கள் மகாபாரதம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, there is no scene like Krishna coming in the form of a Brahmana and begging Karna. மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பிராமணனா வந்து யாசிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. There is no scene like that. அந்த மாதிரி காட்சியே அங்கே கிடையாது. In Karna movie you can see Dharma Devata, the female form Devata, he comes and then she's also standing in front of Karna. மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. Karna படத்துல in Karna movie, கர்ணன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்ம தேவதையே வந்து பக்கத்தில் கர்ணன் கிட்ட நிற்கிறாங்க. But in Mahabharata you don't see that. மகாபாரதத்தில் அதை பார்க்க முடியாது. You don't see that. பார்க்க முடியாது. And most of the things whatever is in Mahabharata, that director didn't show in Karna movie. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்களை அந்த படத்தில் அவர் காட்டல. When Draupadi was dragged in the assembly, இந்த கூட்டத்தில் வந்து திரௌபதியை வந்து இழுத்துட்டு வரப்போ, when they wanted to remove her saree and make her naked, அந்த திரௌபதியினுடைய ஆடையை உருவி பார்க்கணும்னு நினைக்கிறப்போ, Karna was behaving so badly. கர்ணன் வந்து ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டான். Because he couldn't get Draupadi in the Swayamvara. ஏன்னா சுயம்பரத்தில் திரௌபதியை அவனால் அடைய முடியல. So now he used that opportunity. இப்போ வந்து அந்த தருணத்தை வந்து பயன்படுத்திக்கிறான். Now he was telling her, now you accept another husband. இப்போ நீ வந்து இன்னொரு கணவனை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். Why you are dragging her with some cloths, make her completely naked. நீங்கள் ஏன் வந்து கொஞ்சம் துணியை போட்டிருக்கீங்க, இருக்கிற எல்லா துணியுமே அழுத்திருங்கன்னு சொல்கிறாங்க. So badly he was behaving. இந்த அளவுக்கு ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான் கர்ணன். Those scenes were not shown in the movie. அந்த காட்சியெல்லாம் வந்து படத்தில் காட்டலையே. So many things like this. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. They are simply showing Karna was struggling, before Arjuna shot the arrow, Karna was struggling to lift the chariot wheel. இப்போ வந்து அம்பு அர்ஜுனன் வந்து அம்பு செலுத்துறதுக்கு முன்னாடி அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை வந்து தூக்குற மாதிரி காட்டினாங்க. தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காட்டினாங்க. And you will see in the movie the charioteer runs away, Shalya. அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ரதம் வந்து ஓடி போயிடுது. ரதத்தை ஓட்டுறவர் சக்கரம், ரதத்தை ஓட்டுறவர் சாரதி போயிடுறார். But in Mahabharata you will not see that description. மகாபாரதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. Even in this photo you can see charioteer is nicely sitting in the chariot. இதில் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ரதத்தை ஓட்டுறவர் அங்கே அமர்ந்து இருக்கார். He didn't run away. அவர் ஓடலை. So many things are there throughout his life. வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. Even when Krishna went and advised him, hey Karna, you are going with the party who is doing all the adharmic activities.
இப்போ கிருஷ்ணர் வந்து கர்ணன் கிட்ட போயிட்டு கர்ணா நீ வந்து அதர்ம செயல் புரியவங்கிட்ட அவங்க பக்கம் நீ போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ still Karna wanted to be on that side only. கிருஷ்ணன் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் கர்ணன் வந்து கௌரவர்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டான். Because Duryodhana is my best friend. ஏன்னா துரியோதனன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பன். If you are going on adharmic side, then how can you expect dharma when you are fighting? நீங்கள் வந்து அதர்மத்தின் பக்கம் நீங்கள் நிற்கிறப்ப எப்படி வந்து தர்மம் உங்களை காக்கும்? See, somebody can ask, see, okay, whatever Karna did, but is it right that when he is not on the chariot, when he is down, can Krishna tell Arjuna to shout at him? Is this right? தர்மத்தை பற்றிலாம் விட்டுருங்க. இப்போ பாருங்க, ரதத்திலே இல்லாமல் கீழே இருக்கிறான் கர்ணன், அப்போ கொல்றது சரியா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். Say, for the same question, Krishna himself replies answer in Mahabharata. அதே கேள்விக்கு கிருஷ்ணர் வந்து மகாபாரத்தில் பதில் சொல்றாரு. Oh Karna, do you remember something about dharmic at all, first of all? கர்ணா, தர்மம் பற்றிலாம் உனக்கு தெரியுமா? What happened to your dharma throughout your life? உங்கள் வாழ்க்கை முழுக்க தர்மம் எங்கே போச்சு? All those Draupadi instances we heard. நம்ம திரௌபதி பற்றின விஷயங்களை பார்த்தோம், கேட்டோம். And similarly, that Vanaravata, that incident, the lakh house, that also Karna was part of it. அந்த அரக்க மாளிகை கட்டுற அந்த திட்டத்திலையும் கர்ணன் வந்து ஒரு பகுதியாக இருக்கான். When Duryodhana grabbed all the kingdom from the Pandavas, Karna was there. துரியோதனன் வந்து பாண்டவர்கிட்ட இருந்து எல்லா ராஜ்யத்தையும் பிடுங்குறப்ப அப்பயும் கர்ணன் கூட தான் இருந்தான். And even in that same Mahabharata fight, when Abhimanyu was attacked, அதே மகாபாரத போரில் அபிமன்யு வந்து தாக்கப்பட்டப்போ 6 Maharathis were fighting with 16 years old boy. 6 மகாரதிகள் வந்து வெறும் 16 வயது சிறுவன் கிட்ட சண்டை போடுறாங்க. This is completely adharmic. இதெல்லாம் முழுக்க அதர்மமான செயல். So all those things you don't see. அதெல்லாம் நீ பார்க்கல. And for you something is happening, that time you are saying, oh Krishna, this is adharmic. உனக்கு வந்து நடக்கிறப்ப அப்ப நீ வந்து கிருஷ்ணா இது வந்து அதர்மமானதுன்னு நீங்க சொல்ற. This is like, இது எப்படி இருக்குன்னா, some 4 thieves are there. 4 திருடர்கள் இருக்காங்க. They are stealing some property. அவங்க வந்து சில சொத்துக்களை வந்து அபகரிக்கிறாங்க. Stealing, திருடுறாங்க. After stealing, திருடினதுக்கு அப்புறம் they are discussing. அவங்க வந்து பேசிக்கிறாங்க. Let us share honestly. நம்ம வந்து நேர்மையா பிரிச்சுக்கணும் இத. First of all, your act itself is stealing, which is dishonest. Then where comes honesty in that? திருடுறதே தவறான செயல். அதுல எங்க நேர்மை இருக்க போகுது பிரிக்கிறதுல? So when you are adharmic, Lord handles it even in a much more adharmic way, and there is nothing wrong in that. நீ அதர்ம ரீதியாக நடக்கிறப்ப பகவான் இன்னும் அதர்ம ரீதியாக நடக்க முடியும், அதில் எந்த தவறும் கிடையாது. For example, we have the speed limits in the road, 40, 60, 80 like that. இப்போ நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேக கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. நீங்கள் 40ல் போகணும், 60ல் போகணும், 80ல் போகணும்னு. So somebody comes to this temple. இப்போ கோயிலுக்கு ஒருத்தர் வராங்க, steals something, எதையோ திருடிட்டு போயிட்டாங்க, and he is going at 100 kilometer speed. அவன் வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறான், போகிறாங்க. ஸ்பீட் லிமிட் இஸ் 80 ஒன்லி. அந்த வேக பார்த்தீங்க அப்படின்னா 80ல் தான் போகணும். பட் he is going at, ஆனால் அவன் வந்து 100ல் போகிறான். ஓகே, ஸோ நவ் ஐ கால் போலீஸ். இப்போ நான் வந்து காவல்துறையை கூப்பிடுறேன். I tell them, sir, see, somebody stolen something, they are going at 100 kilometer speed in this road, please go and catch them. சார், இந்த ரோட்டில் வந்து எங்கள் கோயிலை திருடிட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கான் அந்த ரோட்டில். So now that police, how much speed they will go? அப்போ அந்த போலீஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் போகணும்? 120, 110. Why? Speed limit is 80 only, they should go in 80. அங்கே வந்து வேகம் வந்து இவ்வளோ தான் போகணும்னு சொல்லியிருக்காங்களே, 80ல் தான் போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி அவங்க 110லாம் போக முடியும்? Who put that rule? யார் அந்த விதிமுறையை போட்டா? Government, police, அரசாங்கம் தான் போட்டுச்சு. And even if they themselves don't follow, then what is it? அவங்களே அதை பின்பற்றலாம், வேற யார் பின்பற்றுவா? So let thief go in 100, police will go in 80. திருடன் வந்து 100ல் போயிட்டு இருக்கட்டும், நாங்கள் 80ல் தாங்க போவோம். We all are laughing. நம்ம சிரிக்கிறோம். But when Krishna performs the same activity, we are blaming. ஆனால் கிருஷ்ணர் அதே செயலை செய்கிறப்ப நம்ம குற்றம் சொல்கிறோம். Understand? புரிஞ்சுக்க முடியுதா? So when somebody is adharmic, Krishna can be much more adharmic to establish some other higher principle. யாராவது வந்து அதர்ம ரீதியாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணரால வந்து இன்னும் அதர்ம ரீதியாக நடந்துக்க முடியும், ஒரு உயர்ந்த கொள்கை நிலைநாட்டுறதுக்காக. So same thing with Krishna asking Yudhishthira to lie. அதே தான் கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டரை வந்து பொய் சொல்ல சொன்னதுக்கான காரணம். What lie Krishna asked Yudhishthira to tell? யுதிஷ்டரை வந்து என்ன பொய் சொல்ல சொன்னார்? Tell Dronacharya that Ashwatthama is dead.
துரோணாச்சாரியர் கிட்ட வந்து அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்றாரு. Because beginning of the battle itself, when Yudhishthira approached Dronacharya, he asked blessings from Dronacharya. துரோணாச்சாரியர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க. Yudhishthira before the battle, போருக்கு முன்னாடியே கேட்குறாங்க யுதிஷ்டர். So Dronacharya gives the blessing. துரோணாச்சாரியர் வந்து அந்த ஆசீர்வாதம் கொடுத்துட்றார். Then Yudhishthira is asking, please tell us how we can defeat you, how we can kill you. அப்போ வந்து யுதிஷ்டர் கேட்குறார், எப்படி நான் வந்து உங்களை தோற்கடிக்கிறது, எப்படி உங்களை கொலை செய்யறதுன்னு கேட்குறாரு. So Dronacharya is saying, nobody can defeat me, nobody can kill me. துரோணாச்சாரியர் சொல்றார், என்னை யாரும் வந்து என்னை வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்றார். Unless I put my weapons down. நானா வந்து என்னுடைய ஆயுதங்களை கீழே போடாத வரைக்கும். When will I put my weapons down? எப்போ நான் வந்து ஆயுதத்தை கீழே போடுவேன்? When I hear the news of my son's death. என்னுடைய மகனுடைய மரணத்தை கேட்குறப்ப என்னுடைய ஆயுதத்தை நான் கீழே போட்டுருவேன். When I hear Ashwatthama is dead, then I will put my weapons down. I cannot focus on the battle, then you can defeat me. அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நான் வந்து ஆயுதத்தை கீழே போட்டுருவேன். அப்புறம் நல்லா வந்து கவனமாக சண்டையில் ஈடுபட முடியாது. அப்போ நான் வீழ்த்தப்பட்டுருவேன். So now one day in the battle, heavy Duryodhana is accusing Dronacharya like anything. அந்த போர்க்களத்தில் ஒரு தடவை வந்து துரியோதனன் வந்து துரோணாச்சாரியர் வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறான். So Dronacharya gets much anger and then he's smashing everybody who is coming in front of him. துரோணாச்சாரியர் வந்து அதனால யார் அவன் முன்னாடி வந்தாலுமே ரொம்ப பலமாக தாக்குறாரு. So immediately Krishna is telling Arjuna that hey Arjuna, you announce that Ashwatthama is dead. அப்போ கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா நீ வந்து அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லி அறிவி அப்படின்னு சொல்றாரு. So immediately what Bhima is doing, அப்போ பீமா உடனே என்ன பண்ணா, there was one elephant named Ashwatthama in the Kaurava army. கௌரவ படையில வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் சொல்லிட்டு ஒரு யானை ஒன்று இருந்தது. So he went so fast, killed that elephant. வேகமாக போயிட்டு அந்த யானையை கொண்டுறான். So now who is dead? இப்போ யார் இறந்து போயிட்டா? Ashwatthama is dead. அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான். So Bhima went and told Dronacharya, Ashwatthama is dead. இப்போ பீமன் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட போயிட்டு அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்றார். So Dronacharya 1 second he got stunned. ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப நடுங்கி போய் நிற்கிறார். But then immediately he thinks, அப்புறம் உடனே அவருக்கு ஞாபகம் வருது, யோசிக்கிறார், he may not be telling truth, this may be lie. இது பொய்யா இருக்கலாம். So after that for some time he is continuing fight. மறுபடியும் சண்டை போட்டுட்டே இருக்கார். And in an adharmic way. அதர்ம ரீதியா he is using all the powerful weapons on small warriors. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாமே ரொம்ப சிறிய போர்கள் கிட்ட பயன்படுத்துறார். Then so many great sages they come and then they in Akashvani in Asariri they say you are going to die, you are doing wrong thing. அசரீரியா வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி நீ செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு துரோணர்கிட்ட சொல்கிறாங்க. Then immediately again he recollects Ashwatthama is dead. மறுபடியும் வந்து அஸ்வத்தாமன் இறந்துட்டான்றதை பற்றி யோசிக்கிறார். So now what he wants to do, he wants to ask Yudhishthira. இப்போ வந்து யுதிஷ்டரை கேட்குறான்னு நினைக்கிறார். Because Yudhishthira will not tell lie. யுதிஷ்டர் வந்து பொய் சொல்ல மாட்டார். So when Drona is approaching Yudhishthira, இப்போ துரோணர் வந்து யுதிஷ்டரை வந்து நெருங்குறப்போ Krishna is seeing everything. கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார். So Krishna is asking Yudhishthira, hey Drona is coming, you tell Ashwatthama is dead. கிருஷ்ணர் பார்த்துட்டு சொல்றார், இப்போ துரோணர் இங்கே வரார், நீ சொல்லு இப்போ அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லு. So what Yudhishthira should have done? யுதிஷ்டர் என்ன பண்ணியிருக்கணும்? Should he tell lie or no? அவர் போய் சொல்லிருக்கணுமா சொல்லக்கூடாதா? So what he did, he said few seconds he thought like this. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தார் இந்த மாதிரி. Then he said Ashwatthama is dead. அப்புறம் சொன்னார் அஸ்வத்தாமன் இறந்துட்டான். The elephant. யானை அப்படின்றதே சொன்னான். So in battlefield when somebody announces somebody is dead, immediately they will beat all the drums, kettles like that. போர்க்களத்தில் வந்து இப்போ வந்து யாரையாவது கொண்டாங்கன்னு அறிவிச்சாங்க அப்படின்னா உடனே வந்து வாத்தியங்கள்லாம் முழங்குவாங்க. So when all the kettles, drums were played, that sound made this the word elephant unheardable for Drona. இந்த மாதிரி மத்தளங்கள்லாம் வாசிக்கிறப்ப அந்த சப்தத்தினால அந்த யானைன்ற அந்த வார்த்தையை வந்து கேட்கல. He also said very silently Gajaha, very silently he said, because he did not wanted to tell lie.
அவர் வந்து கொஞ்சம் சப்தம் குறைவாக வந்து சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து பொய் சொல்ல விரும்பலை. So from his side he is thinking, I didn't lie also. அவன் யுதிஷ்டர் நினைக்கிறார், நான் வந்து பொய் சொல்லலை. But problem there was, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, we see that people say that because of this lie chariot came down. மக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, யுதிஷ்டர் பொய் சொன்னனால தான் வந்து ரதம் கீழே வந்ததுன்னு. But scriptures and acharyas they are explaining, ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்க அப்படின்னா, because before telling lie Yudhishthira took few seconds, he was thinking whether should I tell or not, therefore chariot came down. யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணன் பொய் சொன்னப்போ அவர் வந்து சில தருணங்கள் சில நொடிகள் வந்து செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு யோசிச்சார் இல்லையா, அந்த காரணத்தினால ரதம் கீழே வந்துச்சுன்னு சொல்றாங்க. Padma Purana mentions man nimittam kritam papam apidharmaya kalpate mam anadhritya dharmopi papam syan mat prabhavatah. When Krishna says something even that looks sinful, if Krishna says do that, then that is not sinful, that is pious. இப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு செயலை செய்ய சொல்றாரு அப்படின்னா அது பாவகரமான செயலாக இருந்தாலுமே கூட அது பண்ணுறது மூலியமாக அது பாவம் கிடையாது. But on the other hand, if one neglects me and engages in religious activities, then that becomes sin. ஆனால் அந்த செயலை செய்யாமல் ஒருத்தர் வந்து மத கொள்கைகளை பின்பற்றணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அது பாவம். Telling lie is sinful. பொய் சொல்கிறது பாவகரமான செயல் தான். But you have to see for what you are telling that lie. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா எதுக்காக நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்றதை பார்க்கணும். In Purana there is one small story. புராணங்களில் வந்து ஒரு சின்ன கதை இருக்குது. There was one Brahmana who never lied in his life. ஒரு பிராமணன் வாழ்க்கையில் வந்து அவன் பொய்யை சொன்னது கிடையாது. So suddenly one day he is meeting a person who is running and coming to this Brahmana and saying, I have some golden coins, 4 people are chasing me to kill me, to take away these golden coins. ஒரு நாள் வந்து ஒரு நபர் வந்து பிராமணன் கிட்ட ஓடி வந்துட்டு என்கிட்ட வந்து சில தங்க நாணயங்கள் இருக்கு, என்னை ஏகப்பட்ட திருடர்கள் துரத்துறாங்கன்னு சொல்லி அந்த பிராமணன் கிட்ட அடைக்கலம் சொல்றார். So please tell me where can I hide? நான் எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. So this Brahmana is showing, okay go behind there and then you hide. பிராமணன் சொல்றார், நீ வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு நீ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்றார். Then these 4 thieves they are also coming. இப்போ பின்னாடியே வந்து 4 திருடர்கள் வராங்க. They are asking this Brahmana, did anybody come here? அந்த பிராமணன்ட்ட கேட்குறாங்க, இங்கே யாரும் வந்தாங்களா அப்படின்னு. With some golden coin. தங்க நாணயங்கள் கொண்டு வந்தாங்களான்னு கேட்குறாரு. So this Brahmana, இந்த பிராமணன் who never lied in his life, வாழ்க்கையில் பொய்யே சொல்றது கிடையாது. What did he do? என்ன பண்ணார்? Yes he is hiding there. ஆமாம் அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். So these 4 fellows went, killed him, took the golden coins. அந்த 4 கொலைக்காரர்கள் வந்து அவனை சந்திச்சு நாணயத்தை திருடிட்டு கொண்டுட்டாங்க. So because of this act what happened? This Brahmana went to hell. இந்த செயல்னால அந்த பிராமணன் வந்து நரகத்துக்கு போறான். He was thinking, I didn't even tell lie, I told truth only, then why hell? நான் போய் சொல்லலையே, நான் உண்மை தானே சொன்னேன், நான் எதுக்கு வந்து நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டான். Because your truth was the reason for that person to die. உன்னுடைய உண்மை தான் வந்து அந்த நபர் சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. So therefore we cannot decide what is right, what is wrong, what is dharma, what is adharma. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம்ன்றதை நாம தீர்மானிக்க முடியாது. Who can decide? யார் தீர்மானிக்க முடியும்? Dharmam tu sakshat bhagavat pranitam. Only the Bhagavan. பகவானால மட்டும் தான் தீர்மானிக்க முடியும். For us when we see it may look illogical, whatever God is doing it may look illogical. பகவான் செய்த விஷயங்கள் எல்லாமே நியாயமா இல்லாம தோன்றலாம். But actually it is not illogical. God is not illogical. He is beyond logic. பகவான் வந்து நியாயம் நடந்துக்கலான்னு கிடையாது, அவர் நியாயத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கார். So therefore whatever he does is correct. அதனால அவர் என்னெல்லாம் செய்யறாரோ அது சரிதான். Even if he does stealing, அவர் திருடுறதா இருக்கட்டும், even if he does crying, அவர் அலறதா இருக்கட்டும், or even his any activity in this world, everything is therefore mentioned in Bhagavad Gita as spiritual. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பகவான் செய்யக்கூடிய எல்லா செயலுமே ஆன்மீகமானது. Not like ours. நம்மளது மாதிரி கிடையாது. So therefore we should not simply blame God because we cannot understand those activities. அதனால வெறுமனே நம்ம பகவான் மேல குறை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்றதுக்காக. Rather what we should do? நம்ம என்ன பண்ணணும்? We should stop blaming him. அவர் குறை சொல்றதை நிப்பாட்டிட்டு we should try to understand. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். Therefore in Bhagavatam we see 10th canto is speaking about Krishna's pastimes. அதனால தான் ஸ்ரீமத் பாகவத்துல 10வது கண்டத்தில் தான் வந்து கிருஷ்ண லீலைகள் வர்ணிக்கப்படுது. First 9 cantos are establishing how he is supreme.
முதல் 9 காண்டங்கள் வந்து அவர் எப்படி உச்சமானவர்ன்றதை நிர்ணயிக்குது. Parikshit had only 7 days. He was about to die. பரீட்சித்து வந்து 7 நாள் தான் இருந்தது, அவர் சாகர நிலைமையில் இருந்தார். But still Shukadeva Goswami did not speak about Krishna Leela on the first day. ஆனால் இருந்தும் சுகதேவ கோஸ்வாமி வந்து முதல் நாளே வந்து கிருஷ்ணலீலைகளை பற்றி பேசல. First he established how Krishna is supreme, then he spoke about his activities, birth and pastimes. முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி உச்சமானவன்றதை பேசினார், அதற்கப்புறம் அவருடைய லீலைகள் செயல்களை பற்றி பேசினார். So therefore when we understand the activities of Krishna to be transcendental, அப்போ அதனால தான் எப்போ நம்ம வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாமே உன்னதமானதுன்னு புரிஞ்சுக்கிறோமோ, then we can understand everything. அப்போ நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். His any kind of activity, எந்த செயலாக இருக்கலாம், அவருடைய செயல், even his birth, அவருடைய பிறப்பு, apparent death, அவருடைய இறப்பு மாதிரி தோன்ற அந்த விஷயம், everything actually shows he is God. எல்லாமே இது காட்டுது அவர் பகவான் அப்படின்றது. Hare Krishna. ஹரே கிருஷ்ணன். So yeah, we will continue much more things in the upcoming week. வரக்கூடிய வாரங்களில் இன்னும் சில விஷயங்களை விவாதிக்கலாம். And because Krishna Janmashtami is coming, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வர இருக்கு. So we request all of you to take invitations, distribute to people, bring them for the function. நம்ம என்ன வேண்டுறோம் அப்படின்னா, நீங்க பத்திரிக்கையில் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் வர வைங்க விழாக்கு. You can collect donations also for this festival. இந்த விழாக்காக நீங்க நன்கொடைகளை வசூல் பண்ணலாம். So for that, how to do, what to do, you can inquire devotees. எப்படி பண்றதுன்றதெல்லாம் நீங்க பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. And in that way we can satisfy Krishna. இந்த வகையில் பகவான் நீங்க திருப்திப்படுத்த முடியும். Hare Krishna.